இப்படி பின்பற்றணும் குர்ஆனையும் ஹதீஸையும் என்று சொல்றோம். நம்ம தீனுங்கிற அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை, இவை இரண்டையும் அண்ணுவா பின்பற்றணும் என்று சொல்றோம். சொன்ன தகராறே கிடையாது. இந்த தலைப்புக்கு இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. தீனுங்கிற அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆன்ல இருக்குதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை ஹதீஸ்ல இருக்கா? இருந்தா முடிஞ்சு, இல்லையா விடு. நம்முடைய மூதாதையர்கள் பத்ரகாளி கோயிலுக்கு கோழி நேர்ந்து அனுப்பினாங்களா இல்லையா? நமக்கு தெரியும் தானே. நேர்ந்து அனுப்பினாங்களா இல்லையா? நேர்ந்து அனுப்பியாச்சு. இது குர்ஆன்ல இருக்கா? இல்ல. ஏன் செஞ்சா? அதான் மூதாதையர்கள் எல்லாம் செஞ்சு வந்தாங்களே, அதுக்கு செய்யறோம். அப்ப தீனுங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை ரெண்டையும் அணுவா பின்பற்றணும்னா இதுக்கு என்ன வேலை? மௌலூத் கிதாபு உருவாகி எத்தனை வருஷம்? 300 வருஷம். மௌலூத் கிதாப் உருவாகி எத்தனை வருஷம்? 300 வருஷம். இமாம் ஷாஃபி மௌலூத் ஓதினாங்களா? ஹனஃபி இமாம் மௌலூத் ஓதினாங்களா? சஹாபாக்கள் மௌலூத் ஓதினாங்களா? தாபீன்கள் மௌலூத் ஓதினாங்களா? வெளிநாட்டுல மௌலூத் ஓதுப்படுதா? இதை கொண்டு சவுதியில ஒரு பிரிண்ட் போடலாமா? போட்டா கழுத்தோட வரலாமா? அப்ப 300 வருஷத்துக்கு பிறகு எப்படி குர்ஆனுக்குள்ள ஹதீஸுக்குள்ள சேரும்? விளங்கிட்டா? அப்ப மீலாது விழா கணக்க போவதால மீலாது விழா கொண்டாடும். நம்ம தெரிஞ்சு கொண்டாடுறோம். நம்முடைய பாப்பாரிய கொண்டாடப்படுது, உம்மமாரிய கொண்டாடுது, பாப்பட பாப்பாரிய கொண்டாடப்படுது. அவங்களுக்கு முன்ன கொண்டாடப்படுது. 300 வருஷத்துக்கு முன்ன மீலாது விழா இருந்துச்சா? அதுக்கு முன்ன இருந்துச்சா? இமாம்கள காலத்தில் இருந்துச்சா? எப்படி? அப்ப புறவு எப்படி மார்க்கத்துக்குள்ள ஒட்டி போகும்? இதை நம்ம முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். இந்த மீலாது விழா கொண்டாடுறவங்களும் மௌலிது ஓதுறவங்களும் ஒரு நியாயமான ஒரு காரணம் சொல்றாங்க. என்ன காரணம்? ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாயார புகழுவது தப்பா? தப்பில்லப்பா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்நபி அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதர்களுக்கு, மூமின்களுக்கு தன் உயிரை விட நேசிக்கத்தக்கவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. உயிரை விட மதிக்கத்தக்க ஒரு ஆள் இருக்குமெண்டா அவர் யாரு? முஹம்மது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. உயிரை விட நேசிக்கணும். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கிறேன், என் குடும்பத்தை விட, என் குழந்தைகளை விட, என் சொத்து சுகங்களை விட நான் உங்களை நேசிக்கிறேன் என்றாங்க. லா உமர், லா உமர் என்றாங்க. ரசூலுல்லாஹ் நீ இன்னும் ஈமான் கொள்ளலன்றாங்க. ஈமான் நீ கொள்ளலன்றாங்க. அப்ப திரும்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூனா ஹப்ப இலைஹி மின் நஃப்ஸிஹி. ஒருத்தனிடத்துல நான் அவன் உயிரை விட மேலாக மதிக்கத்தக்கவனாக ஆகாத வரையில அவன் மூமினாக முடியாது என்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் உயிரை விட உங்களை நான் நேசிக்கிறேன் என்றாங்க. சஹாபாக்கள் போய் சொல்லுவாங்களா? நம்ம 6 உயிரே 7 உயிரே என்றெல்லாம் சொல்லுவோம். ஒரு உயிர் இல்லையா? நம்ம எப்படி எழுதுறது? 6 உயிரே என்று எழுதுறது. காக்காக்காரன் காரணம் அடிச்சு காட்டான்னா 6 கட்டைக்காங்களோ நின்றுவோம். நம்ம 6 உயிரை காப்பாற்றுறது லட்சணம் இது. அதெல்லாம் சும்மா வார்த்தை, சும்மா ஒரு பேச்சுக்கு. ஆனா சஹாபாக்கள் உயிரை விட மேலாக மதிக்கிறோம் என்று சொன்னாங்க, செய்து காட்டினாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் யா உமர் என்றாங்க. இப்ப ஈமான் என்றாங்க. இல்ல, இது ஈமான். இது அப்ப ஈமான் கொள்ளணும். நம்ம ஈமான் கொள்ளணும். ரசூலுல்லாஹ் உயிரை விட மேலா மதிக்கணும். உயிரை விட மேலாக மதிச்சாத்தான் நாம ஈமான்தாரி ஆகலாம். அப்ப மதிக்கிறது எப்படி? ரசூலுல்லாஹ் மதிக்கிற எப்படி? புகழ்ந்தா மதிச்சாப்புல பேசுறோமா? புகழ்ந்து பாடினா ஒரு பாட்டலினா வர பேர்ல அது மதிப்பா? சஹாபாக்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு மௌலிது புத்தகத்தை வச்சு பாடிட்டு இருக்கவன என்னத்துக்கு யுத்தத்துக்கு போகணும்? சஹாபாக்கள் புகழ்ந்தாங்க. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாடி இருக்காங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாடி இருக்கிறாங்க. யாரு யாரு? சுற்றி சுற்றி ஒரு 3 சஹாபியை காட்டுவாங்க. எனக்கு தெரியாத ஹதீஸ் எங்கேயாலும் இருந்தா ஒரு 4
ஒரு 4 சஹாபி ரசூலுல்லாஹ் புகழ்ந்த, அதுல பெண் சஹாபாக்களையும் சேர்த்தோன்னு ஒரு 7 அம்பிட்டுன பெண் சஹாபிகளையும் கவிதை எழுத தெரிஞ்சவங்க இருந்தாங்க, கவிதை நயம். அப்ப அன்னைக்கு இருந்த அந்த அரபு சமுதாயத்துல எழுத்து வாசிப்பு எவரிடத்தில் இருந்துச்சோ அவங்க தான் மதிக்கத்தக்கவங்களாக இருந்தாங்க. அதுலயும் சிலர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், கஅப் இப்னு சுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இவங்கெல்லாம் மாபெரும் பாடகர்களாக இருந்தாங்க. கவிதை நயத்தோட கவிதையாகவே விஷயத்தை சொல்லுவாங்க. இந்த பேச்சே கவிதையில போகும். பேச்சா நம்முடைய சமுதாயத்திலே சிலர் இருக்கிறாங்க, சும்மா கவிதை நயத்தோட பேசிட்டு கப்பண்டு நின்றுவாங்க, நமக்கு அர்த்தம் வழங்காம இருக்கும். ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கவிஞன்ற வீட்டுல ஒரு ஆள் போனாராம், மகளை கூப்பிட்டு சொன்னாராம், ஆடை இல்லாம பால் கொண்டு வாண்டாராம். இவரு காலையே தாழ்த்திக்கிட்டாராம். இது அசிங்கமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் போல இருக்கேன்னு சொல்லி, அப்ப பிள்ளை பாலை வச்சுட்டு ஆடையை எடுத்துட்டான் பான்னு சொல்லிட்டான். அதுவும் போறதான் இவருக்கு என் பால் அடிக்கிற ஆடை இல்லாம கொண்டு வர சொல்லிருக்கா, ஆடை இல்லாம பால் கொண்டு வரண்டா, பால்ல ஆடை விழுந்திருக்கும் இல்ல, இந்த ஆடையை நீக்கிட்டு சுத்தமா கொண்டு வான்னு சொன்னத மகள் வழங்கிருக்கா போனவர். இப்படி கவிதை நயத்தோட பேசக்கூடிய சஹாபாக்கள் இருந்தாங்க. அன்றைக்கு யுத்த காலத்துல அம்புகளை எய்து தாக்குவதை விட யுத்தத்தில் எதிரிகளுக்கு அம்பால எய்து தாக்குவாங்க. இதை விட எதிரிகளுக்கு தாக்க எதுல இருந்துச்சு தெரியுமா? கவிதையில திட்டுவது. கவிதையில எதிரிகள பலத்தை அப்படியே இறக்குறது. அந்த சீனடி விளையாட்டுக்கு சலாம் பரிசை போடுவாங்கல்ல, ஏன் சலாம் பரிசு என்னத்துக்கு? போய் சும்மா நின்று அடிக்க தொடங்கினா விளையாட வேண்டியது. போய் ஒரு சலாம் பரிசை போட்டு போட்டு அப்படியே நின்ற உடனே வந்தவனுக்கு இடுப்பு கலன்றும். என்ன சுத்துடா, என்ன சுத்தின சுத்து, இதுல மூக்குல பார்த்தா நம்ம பஞ்சரா பேத்துருவோமே, இடுப்ப கலட்டுறது. யுத்தத்துல பாடுவாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்க பாடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தடுக்கல, பாடினாங்க. யாரு பாடினாங்க? பாட தெரிஞ்சவங்க பாடினாங்க. அவங்களோட சொந்த பாட்டை பாடினாங்க. எழுதி வச்சுக்கிட்டு பாடல, கடையில புத்தகம் வேண்டி பாடல, குரல் வளமே இல்ல, பாடுவாங்க. எங்கேயோ இழுத்து எங்கேயோ முடிக்கிற பாட்டு இல்ல, அவங்களோட சொந்த பாட்டை சொந்தமா தயாரிச்சு பாடினாங்க. எப்ப பாடினாங்க? ஒவ்வொரு ரபீல் அவல்லையும் பாடினாங்களா? நான் கேட்கிறேன், ஒவ்வொரு ரபீல் அவல்லையும் ரசூலுல்லாஹ் பிறந்த திகதி உனக்கு தான் தெரியுமா? ரபீல் அவல் புரை 12 ரசூலுல்லாஹ் பிறந்த செய்தி உனக்கு தான் தெரியுமா? சஹாபாக்களுக்கு தெரியாதா? அப்ப அவங்க காலத்துல ரபீல் அவல் மாசமே தணிக்கை செய்யப்பட்டிருந்துச்சா? ஏன் அவங்க பாடல? அதாவது அவங்களுக்கு நாள் தேதி குறிச்சு ரபீல் அவல் வந்துவிட்டால் அதை துறை 1 இருந்து 12 வரைக்கும் 12 பாடல்கள் எழுதி 12 சபையில உட்கார்ந்து இது பாடணும் என்கிறத அவங்க தங்களுக்குள்ள கடமையாக்கி கொள்ளல. அவங்க தங்களுக்குள்ள கடமையாக்கி கொள்ளல. ஒருத்தரை விட ஒருத்தர் விட்ட இடத்துல இருந்து இன்னொருத்தர் எடுக்க தொடர்ச்சியா ஒரு பாட்டை ஒரு தினத்துல எடுத்து ரவுண்ட்ல பாடிக்க வந்தாங்களா? இல்ல. அந்த சஹாபாக்கள் அவங்களோட சொந்த தயாரிப்பை எந்த நேரத்தில் அவங்களுக்கு பாடணும் போல இருந்துச்சோ அப்ப பாடுவாங்க. இப்படி ஒரு சஹாபாக்கள். அதுபோக மற்ற சஹாபாக்கள் எல்லாம் எப்படி நேசிச்சாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மற்ற சஹாபாக்கள் நேசிக்கல அர்த்தமா? பாடினாத்தான் நேசம், விழா எடுத்தாத்தான் நேசம் என்றா ஒட்டுமொத்த 1,24,000 சஹாபாக்கள் நமக்கு தெரிஞ்ச வகையில் அரபா மைதானத்தில் வந்ததுக்குள்ள 7 பேர் தான் சொர்க்கவாதிகளா? 7 பேர் தான் சுன்னத்துல் ஜமாத்தா? 7 பேர் தான் மூமின்களா? 7 பேர் தான் புகழ்ந்தாங்களா? ஏன் மத்தாக்கள் புகழ் இல்லையா? அவங்க ரசூலுல்லாஹ் உயிரை விட மேலா மதிச்சாங்க. ரசூலுல்லாஹ் உயிரை விட மேலா மதிச்சாங்க. நமக்கு தெரியும் உஹது போர்க்களத்துல உஹது போர்க்களம் நடந்துகிட்டு இருக்குது. போர்க்களத்துல எதிரிகள் சுற்றி வளைச்சிட்டாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல நிக்க அவர்களை சூழ 70க்கு உட்பட்ட சஹாபாக்கள் போராடிட்டு இருக்காங்க. அதுல எங்கள் உயிரை விட உங்களை மேலாக மதிப்போம் என்று பையத்து செய்திருந்த உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவங்க நிராயுதபாணியாக நின்று போராடிட்டு இருக்கிறாங்க. நிராயுதபாணியாக, கையில எந்த ஆயுதமும் இல்ல. எதிரிகள் எவ்வளவு வேகமா வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த எதிரிகளோட போராடிட்டு இருக்காங்க. ஒரு பொம்பளை இப்னு கும்மா அவ சொல்றா, முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக்கக்கூடிய ஹதீஸ்,
இப்னு உம்மா என்று சொல்லக்கூடியவன், ஐன முஹம்மத், முஹம்மது எங்கே, முஹம்மதை கொன்றால்தான் என் ஆத்திரம் அடங்கும் என்று வாள் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கான். புய்யா பாஞ்சு வந்துகிட்டு இருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல நின்ற உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அந்த வெட்டுக்கு தன் தோள் பயத்தை கொடுக்கறாங்க. அந்த வெட்டுக்கு தன் தோள் பயத்தை கொடுக்கறாங்க. இந்த ஹதீஸ அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் பெண்மணியான ஒரு சஹாபி பெண்மணி சொல்றா, நான் அந்த தோள் பயத்தை கண்டேன், அது குழி விழுந்த பெரும் காயமாக இருந்தது. உயிரை விட மேலா மதிச்சாங்களா இல்லையா? சஹாபாக்கள் உயிரை விட மேலா மதிச்சாங்களா இல்லையா? மதிச்சாங்க. மதிச்சா இதுதான் மதிப்பு. இப்படித்தான் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். மேடை போட்டாங்களா? மேடை போட்டு மீலாது விழா கொண்டாடினாங்களா? இன்னைக்கு என்ன நடக்குது? மீலாது விழா மேடை போட்டு மீலாது விழா என்ற பேரில் நபியை புகழுகிறோம் புகழுகிறோம் என்ற பேரில் நபியை கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நபியை எப்படி ஒரு ஆளை எப்படி புகழ்றது? ஒரு ஆளை எப்படி புகழ்? இப்ப நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், நான் ஒருத்தரை மதிக்கிறேன் என்றா அது எதுல தெரியும்? நான் இந்த கடையில வேலை செய்றேன், இந்த கடையில நான் வேலைக்கு இருக்கிறேன், என்னுடைய பொஸ்ஸை நான் நேசிக்கிறேன், இந்த பொஸ்ஸை நான் அளவுக்கு மீறி நேசிக்கிறேன், அன்பு வச்சிருக்கிறேன். அன்பு வச்சா நான் என்ன செய்யணும்? பொஸ் காலையில வாராரு, சொல்றாரு 10 மணிக்கு லொரி வரும், லொரியில பயணம் வரும், பயணம் பறிக்கிறதுக்கு இந்த இடத்தை துப்புர பண்ணி உமிய போட்டு வைங்க, பயணம் பறிக்கிறதுக்கு இந்த இடத்தை துப்புர பண்ணி உமிய போட்டு வைங்க, செக்குக்கு யாரு சாமான் கட்டு வந்தா கொடுத்துறாதீங்க, கேஷுக்கு மட்டுமே வியாபாரம் பண்ணுங்க, இந்த இடத்துல இவ்வளவு சாமானுக்கு நம்ம காசு வாங்கி இருக்கோம், அத ஒரு ஆட்டோ பிடிச்சி அனுப்பிடுங்க. சில ஓனர்களை தார, நான் சரி சார் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டேன். அனுப்பிவிட்டு இருக்கிறேன். இருந்துகிட்டு இந்த கடவும் எல்லாம் வெளியாகி உமி போடல. என்னுடைய பொஸ் நிலவை போன்றவர், அவர் கொடை கொடுப்பதில் தங்கமானவர், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளர், அழகில் சூரியனை போன்றவர், மனிதர்களுக்கு உதாரணமே அவர்தான். அவர் நின்றால் மக்கள் எல்லோரும் நடுங்கி விடுவார்கள். அவர் மரணித்தால் தான் தெரியும் 1000 குடும்பங்கள் அவர் தயவில் வாழ்ந்த செய்தி. புகழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் அவரை, இப்படியே புகழ்ந்துகிட்டு இருக்கேன். லொரி சாமம் பறிக்கல பேத்து அவர் வாராரு, என்ன சாமம் வரலையா? வந்துச்சு நாயகமே, உங்கள் கால் இந்த மண்ணில் படட்டுமாக, இந்த மண் பொன்னாகி விட்டது, உங்கள் கரம் பட்ட இந்த இடம் நின்றுகின்றது என்று நின்றா சீட்டு கிழியுமா இல்லையா? நாயே ஒன்னு பாட்டு படிக்க வச்சா வேலைக்கு வச்சா கொஞ்சம் வெளியில வாரையாண்டு திரும்பி நிக்க சொல்லி உதச்சு விட்டுருவாரு. அப்ப எது நேசம்? அவர் அவர் சொன்ன வேலையெல்லாம் ரைட்டா முடிஞ்சிருந்தா, சரியா எல்லாமே நடந்திருந்தா இது நேசம். இது நேசம் அப்ப மதிப்பாரு. அன்ப அவரு தாராளமாக பேசி சம்பளத்தில் இன்னும் கொஞ்சம் கூடல, இதை வச்சுக்கோ, வேலையெல்லாம் சரியா முடிஞ்சிருக்கண்டு திருவர இல்லையா? அப்ப இதை